இங்கே பெண்டிங் சொல்கிற ஒரு நடத்தல இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்து பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம நேரம் கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு ஓரலாக. அதாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, அவன் அடிக்கிறான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் கரெக்டாக ரீசனாக முடிக்கிறான். ஒரு 52. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நான் கடைசியாக பார்த்து வச்சுருந்தா கொஞ்சம் வேலை அன்னைக்கு, அதனால் பிஸியாகிட்டேன். ஒரு 72, ஒரு 92. இது அப்படியே பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்களேன். அவன் 1 2 3 4 5 6வது நாள், 1 2 3 4 5 6வது நாள். ஃபஸ்ட்டு ஒரு 52, ஒரு 72, ஒரு 92ன்னு சொல்லி கேம் நவுத்தியிருக்கான் பாருங்களேன். இது எல்லாம் ஒற்றைப்படை எண்கள். இதுக்கு வந்து சேமாக ஒரு காமனாக விஷயம் பண்ணியிருக்கான். ஒரு 1, அதுக்கு ஒரு 7. 1க்கும் 7 கேப்பில் ஒரு 9 குறையும். 929 இந்த கேம் முடிச்சிருக்கான் அவன். அதை பாருங்கள் அவன் எப்படி கேம் முடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். அவன் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கான். இதை நான் நேற்று நான் எடுத்துருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாக இருக்கணும், நம்ம சுத்தமாக நம்மளால் எடுக்க முடியல நமக்கு. அதனால் இன்றைக்கி சிங்கிள் நம்பராக நான் கொடுக்கல, 2 நம்பரில் வச்சு லாக் பண்ணுறேன் நான். உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. இதே சேம் பேட்டர்ன் தான் அதை நான் எடுக்கிறேன். நான் இப்போ அவன் கேம் நோத்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேம் தான் விளாட்றான். அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். ஒரு 995, அதுக்கு ஒரு 793. இப்போ இங்கே என்ன விளையாட போகிறான் இந்த ஏபி 92 காமனுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 52, ஒரு 72, ஒரு 92 பஸ் நம்பர் அடித்தான். அதுக்கு பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 95, அடுத்த நாள் ஒரு 93. இப்போது கண்டிப்பாக ஒரு 91 நம்பர் அடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 52, ஒரு 72, ஒரு 92 அடித்த மாதிரி கண்டிப்பாக 95, 93, 91 ஒரு நம்பர் பிசியில் அடிக்கணும். பரிசு சி போர்டு அடித்தான். இங்கே 5 7 9 ஒற்றைப்படை எண்ணு. இங்கே 5 5 3 1 ஒற்றைப்படை எண் வச்ச மாதிரி பிசியில் எனக்கு ஒரு 91 ஒரு நம்பர் அடிக்கணும். அப்படின்னா எனக்கு 2 நம்பர் வச்சு நான் லாக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 99, ஒரு 79. அப்போ ஒரு 59 ஒரு நம்பர் அடிக்கணும். அப்படியும் ஒரு வேளை தாண்டி கேப் நம்பர் தொட்டானா ஒரு 89 தாங்க. இப்படி தான் நான் கெஸ்ஸிங்காக பார்க்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் எவ்வளோ நம்பர் சொல்லணும்னு பார்த்தேன், பட் என்னால் முடியலை, கொஞ்சம் வேலை, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 591 ரிப்பீட் நம்பர் 591 கண்டிப்பாக ரிப்பீட் அடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான் சப்போர்ட்டுக்கு ஒரு 891 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 591 எனக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, 890 செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 91 அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21 அடிச்சிட்டான். கண்டிப்பாக சீபோர்டு 1 வைக்கலாம. அதே மாதிரி 9 வச்சு எல்லா கேமையும் விளாண்டான். 9 வச்சு எல்லா கேமையும் விளாண்டான். நல்லா பாருங்கள், 9 வச்சு அவன் எல்லா கேமையும் விளாண்டான் அந்த மாதத்தில். அவன் ஒரு நிமிஷம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்படி மார்க் பண்ணணும், லாக் ஆகுது. 9 வச்சு இந்த மாதம் எல்லா கேமும் விளாண்டான். பட் வந்துட்டு 9 வச்சு விளாடாமல் இருக்கிறது ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 1 90 இல்லைனா 91. இந்த 2 நம்பர் தான் வச்சு லாக் பண்ணுறேன் நான். 9 வச்சு நீங்களே பாருங்கள், அந்த நம்பரை பாருங்கள். 99, ஒரு 95, ஒரு 93, ஒரு 97, ஒரு 98, ஒரு 96, ஒரு 92 வச்சுட்டான். ஒரு 99, ஒரு 91, ஒரு 92 வைக்கலை. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக சிங்கிளாக ஒரே நம்பர் 594 நான் வச்சு லாக் பண்ணுறேன். அடித்த நம்பர் திருப்பி அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு 890 வச்சு நான் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸுக்கு வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.